நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.17 இருக்கக்கூடிய 6th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் a is equal to 5 to 2 root of 17 minus root of 17 0.7 5/2 831. ஸோ இது கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸ். இதில் என்ன வெரிஃபை பண்ணணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ தான் வரும்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம 2 டைம்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏலேருந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அதுக்கு இன்னொரு தடவை டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் என்னவாக தான் இருக்குமா, ஏவாக தான் இருக்கும்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, பண்ணிடலாமா? ஸோ கொடுத்துருக்கதை எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தான், அதனால் ரொம்ப ஈஸி தான். -√7 0.7 5/2 831. இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். என்னவாகும்? ரோ ஃபுல்லாக காலமாக மாறும். அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமாக எழுதியாச்சு, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதியாச்சு 5/2, தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு 3x3 அதே சேம் 3x3யில் ஒரு டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ கிடச்சிருச்சு. பட் என்ன வெரிஃபை பண்ணணும்? திருப்பியும் ஒரு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அதாவது இந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு இன்னொரு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? ரோவை காலமாக மாற்றி எழுதணும். டிரான்ஸ்போஸ்னால் அதானே. ஸோ 5 -√17 8. அடுத்து செகண்ட் ரோ 2 0.7 3. அடுத்து தேர்ட் ரோ 2 5/2 1. இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தான். இப்போ கிடச்சிருக்க ஆன்சரை பாருங்கள், சேம் ஏவாக தான் இருக்கும். திஸ் இஸ் ஏ. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு ஏ தான் கிடைக்கும். ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? எப்படி வெரிஃபை பண்ணுறோன்னு தெரியுது இல்லையா? நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸை டபுள் டைம் நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா அதே ஏ தான் கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.